அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி ஒரே ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா, அந்த நிறுவனம் நிஃப்டியவே ஆட்டி படைத்தது அப்படின்னு சொல்லலாம், இல்லை நிஃப்டியை காப்பாற்றியதுன்னு சொல்லலாம், நிஃப்டியை தாங்கி பிடித்ததுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அது முன்பே சந்தை ஆரம்பம் ஆகும் முன்பே நம்மளுக்கு தெரிந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது தெரிஞ்சுக்கிட்ட என்ன அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆரம்பமே அமர்க்கலமாக அதிரடியாக இருக்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த ஸ்டாக் ஆப்ஷன் தமிழில் பார்த்துட்டே இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் ஷார்ட் டைமில் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நொடி பொழுதில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா இந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். அது எங்கேயும் இல்லை, மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இன்றைக்கி எந்த நிறுவனம் வந்துட்டு அதிரடியாக ஆரம்பமாக போகுதுன்ட்டு நம்ம முன்பே கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அவங்களே சொல்ல போகிறாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் 2% அதனுடைய கேப் அப் நடைபெற போகுது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. எப்போ அப்படின்னா 9/7 நம்மளுக்கு தெரிந்து விட்டது. அப்போது இந்த நிறுவனம் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சமீப காலத்தில் இது 7ஆம் தேதிக்கு முன்பு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பாருங்கள். இதில் அதிகபட்ச ஹையாகவே இருக்கிறது 2664 அப்படிங்கிற விஷயந்தான் இருக்குது. 2664, 2644, 2609, 2625, 2622 இந்த மாதிரி இருக்குது. இன்றைய ஆரம்பம் ஓப்பன் அப்படிங்கிறது 2688. அப்போது இது வந்துட்டு ஒரு வீக்லி அல்லது நம்மளுக்கு ஒரு 10-15 நாட்களுக்கு இருக்கிற அபோவ் ஓப்பன் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபாயோட பயணம் நம்மளுக்கு மேற்கொண்டு மேலே சென்றிருக்கு. இது வந்து 52 வீக் ஹையை இதுவரை இருந்தது 2755. இன்றைக்கி ஒரே ₹1 மட்டும் நம்மளுக்கு அதனை கடந்து ₹1 ஹையை வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ₹20 இறக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் அதனுடைய ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப 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 மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2800 கால் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ₹8.25. இன்றைக்கி ஓப்பன் ₹15. ஓப்பனுக்கு அப்புறம் ₹35 ஒரு மடங்கு ₹15. அதுக்கு ₹15 ₹30 தான் ஆச்சு. அதற்கு மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது இங்கே ₹15 நீங்கள் கரெக்டாக ₹15 பை பண்ண இருக்க முடியுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி வரலாம். ஆனால் பை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால், இல்லை ₹20 பை பண்ணியிருந்தாலும் கூட ₹30 கொடுத்துருந்தாலும் கூட 50% ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இது வந்துட்டு எங்கே பை பண்ணலாம் செல் பண்ணலாம் நம்ம எந்த பரிந்துரையும் கொடுக்கறதில்ல. ஆனால் இங்கே இந்த இடத்துல ப்ரீ ஓப்பனில் இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு என்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். அதே மாதிரி 2700 கால் பார்த்திங்கன்னா ₹24 ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்றைக்கி ₹39 ஓப்பன் ஆகியிருக்காங்க. ₹84. அப்போ 40க்கு டபுள்டு 80. அப்போது உங்களுடைய முதலீடு இந்த இடத்தில் இரட்டிப்பு ஆகியுள்ளது. அதாவது இந்த ₹40 ஜீரோ ஆகட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுத்திருந்தாலே ஒரு 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கலாம். அதற்காக அப்படி நம்ம வியாபாரம் செய்ய முடியாது. ஆனாலும் ஸ்டாக் ஆப்ஷனில் எந்த ஸ்டாக்கு இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனாலே நம்மளுக்கு இந்த ப்ரீ ஓப்பனில் இம்பேக்டட் ஸ்டாக்ஸ் இப்போ நிஃப்டி 50 இருக்கிறது. இது எஃப்என்டோவில் இல்லை இருக்கிற எல்லா நிறுவனங்களை பார்க்கும்போது இன்றைக்கி ரிலையன்ஸ் அவங்க தான் டாப் ஓப்பன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி முடியும் போது யார் டாப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறத தெரியணும். நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு ரிலையன்ஸ் 3.86%, டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பாரதி ஏர்டெல் இவங்கெல்லாம் ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்துள்ளார்கள். இதே எஃப்என்டோவில் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். எஃப்என்டோவில் ஐசிசி ப்ரொடென்ஷியல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4.13%, செயில், ரிலையன்ஸ், எஸ்கார்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்துள்ளார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியை அப்படியே நான் இருக்கேன் அப்படின்னு காப்பாற்றினது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு நிஃப்டியோட வெயிட்டேஜில் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஒரே ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா மற்றவங்க என்னென்ன கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து 5 மடங்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சதவீதம் அப்போது
நிஃப்டியை தாங்கி பிடித்தது, நான் இருக்கேன் அப்படின்ட்டு அதற்கு ஒரு வலிமை சேர்த்தது அனைத்துமே ரிலையன்ஸ். அப்போது ரிலையன்ஸுங்கிறது ஒரு பந்தம், ஏன்னா ரிலேஷன் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி ரிலையன்ஸ். அப்போது இந்த பந்தத்தை ஏற்படுத்தி நிஃப்டிக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த ப்ரீ ஓப்பன் இம்பேக்டட் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனை பற்றி உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ஜூலை 14ஆம் தேதி இதற்குண்டான கட்டண பயிற்சி இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் இதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களிடம் கட்டண பயிற்சியில் இணைவதால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இணையாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாங்கள் அந்த கட்டண பயிற்சியில் எந்த இடத்துல பை பண்ணுறோம், எந்த இடத்துல செல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நாங்கள் பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்கன்னு இருக்காது. மார்க்கெட்டில் அங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதில் தான், அதாவது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம், ஏன்னா உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையிலும் உங்களோட முதலீட்டு மேலாண்மையில் தான் எப்போதுமே வெற்றி இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.